வாழ்க்கைய தேடி நானும் போறேன், காண்டுல பாடும் பாட்டுக்காரன் அப்படின்னு இன்னைக்கு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இல்ல ஸ்லோமோல வாக்க போட்டு போய்க்கு இருக்கிறது நம்ம தனுஷ் இல்லைங்க, ரோஹித் சர்மாங்க அப்படின்னு நான் கவலையோட இன்னைக்கு சொல்லிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தலைவா இனிமே நீ டெஸ்ட் ஆடுனது போதும், ஒன் டேவை மட்டும் ஆடு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எஸ், ஒன் டே இன்டர்நேஷனல்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய நேரம் இதோ வந்து விட்டதா ரோஹித் சர்மாக்கு. டிசம்பர் மாதம் அப்படின்னாலே நிறைய புது புது விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். கிரிக்கெட்டில் வந்து அடுத்த கேலண்டர் இயர் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாற்றங்கள் நிறைய புதுசாக வருவதற்கான வாய்ப்புகள் அமைகிற நேரம். அப்புறம் இந்த சம்மர் சீசன்லாம் வந்து ஐபிஎல்லாம் முடிஞ்சு ஓஞ்சு அப்புறம் அப்படி இப்படி இந்த T20 வேர்ல்டு கப் 2023 வேர்ல்டு கப்லாம் முடிகிறதே இந்த அக்டோபர் நவம்பர் மாதம் தான். அதுக்கப்புறம் மாற்றங்கள் நிறைய ஏற்படும். நிறைய டிசம்பர் மாதம் ஏற்கனவே நம்ம கடந்த ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்துருக்கோம். கேப்டன்சி மாற்றங்கள், கோச் மாற்றங்கள் எல்லாமே இந்த மாதிரி டைமில் தான் நடக்கும், இந்த அக்டோபர் டு டிசம்பர் விண்டோ டைமில். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் என்ன காத்துக்கிருக்கு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ரோஹித் சர்மா அவர்கள் இந்த பிஜிடி முடிச்சதுக்கு அப்புறமா டெஸ்ட்லேருந்து அவரை வந்துட்டு இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனைக்கு பிசிசிஐ தள்ளப்படுமா அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே வந்து புலப்படுது. அதுக்கான காரணமாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, டேரெக்டாக ஸ்டாட்ஸுக்கு போயிடணும். சும்மா அவன் சொல்கிறான்னா பேசக்கூடாது, உள்ளே என்ன இருக்குன்னு உள்ளே சொல்லு அப்படின்றீங்களா, ரைட் இருந்தால் சொல்லிடுவோம். ரோஹித் சர்மாவுடைய டெஸ்ட், ஓடிஐ அண்ட் T20 ஸ்டாட்ஸ் எப்படி இருந்திருக்குது, வருஷமாக பார்க்கும்போது அவருடைய கரியர் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குது, அவருடைய பேட்டிங் விஷயங்களை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரிங்கிறத ஒன்று பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஹோம் அண்ட் அவே வந்து இந்த 3 ஃபார்மட்ஸ்லையும் எப்படிலாம் இருந்திருக்குது, இந்த 2 விஷயத்தை மெயினாக பார்த்து இந்த கடந்த 4 வருஷத்தில் வந்து மற்ற ஃபார்மட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஏன் டெஸ்ட்டில் வந்து இவருக்கு ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை பிட்ஸ் காய் ஃப்ரம் பாலா. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி ரோஹித் சர்மா உண்மையாகவே டெஸ்ட்டிலிருந்து விலக்கப்படுவாரா இல்லை விலகி செல்வாரா அப்படின்ற இந்த இரு கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் வேண்டும் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டியது ஸ்டாட்ஸை தான். ஸோ ஸ்டாட்ஸில் முதலாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவருடைய T20 ஸ்டாட்ஸை பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இதில் காத்துக்கிட்டு இருக்குது. ரோஹித் சர்மா அவர்கள் T20 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 2007 ஆரம்பிச்சு இப்போ நடந்து முடிஞ்ச T20 வேர்ல்டு கப் 2024 அவருடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் 159 மேட்ச் ஆடி இருக்காரு. அதில் 151 இன்னிங்ஸ் பேட்டிங்கை பிடிச்சிக்கிறாப்புல, 19 நாட் அவுட், 4231 ரன், 121 ஹையஸ்ட், ஆவரேஜ் 32, ஸ்ட்ரைக் ரேட் 140, 5 செஞ்சுரி, 32 ஆஃப் செஞ்சுரி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த வருஷம் இவருடைய இது நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் எல்லா ஃபார்மெட்லையும் இல்லையா. 2007 ஒரு 10-12 வரைக்கும் பாருங்க, அந்த ஒரு 140 அப்புறம் வந்து 130 நடுவில் எப்பயாவது 100-112 கூட போயிருக்குது. பட் இதுதான் இவருடைய அந்த ஸ்ட்ரைக் ரேட்டாகவே இருந்திருக்குது எல்லா வருஷங்களும். பட் ஆனால் இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் எங்கே வந்து ஒரு பிக்கப் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா 2017 இந்த T20 ஃபார்மெட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றி ஆடணும்டா அப்படின்னு முடிவு பண்ணி 171 ஸ்ட்ரைக் ரேட்டை அந்த வருஷம் தான் அவர் கொடுக்குறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் அவருடைய T20 இன்டர்நேஷனல் கரியர்ஸில் அந்த வருஷம் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாகுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ராப் ஆகலை, 147 வந்துருக்கு. அவருடைய செகண்ட் ஹையஸ்ட் இன்டர்நேஷ்னல் கேலண்டர் இயரும் அந்த வருஷம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப் ஆகி 138க்கு போகுது. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் செகண்ட் ஹையஸ்ட்டை பீட் பண்ணுறாரு, 150 2020 2021 2 வருஷங்களும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அந்த 2017 அப்புறம் அவருடைய T20 இன்டர்நேஷனல் கரியர் மாறுது, ஸ்ட்ரைக் ரேட் ஹையஸ்ட்டாக போகுது, 145க்கு மேலே தான் மெயின்டைன் பண்ணுறாரு, எக்ஸப்ட் ஃபார் ஒரே ஒரு வருஷம் 2019 தவிர்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த 2022 ட்ராப் ஆச்சு, மறுபடியும் அதை பிக்கப் பண்ணுறாரு. 2023 ஒரு T20 மேட்சஸே விளையாடலை, 24 விளையாடுறாரு, 160 ஸ்ட்ரைக் ரேட், அவருடைய செகண்ட் ஹையஸ்ட்டாக இந்த வருஷத்தை கொண்டு வந்துடுறாரு. ப்ரீவியஸ் செகண்ட் ஹையஸ்டாக இருந்த 2020-21 திரும்பவும் பீட் பண்ணுறாரு, 2024 வந்து கொண்டு வந்துடுறாரு முன்னாடி. ஸோ இந்த வகையிலலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய T20 வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் 160 ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள், 11 மேட்ச் விளையாடிருக்காரு இந்த வருஷம். அந்த 11 மேட்ச்சில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் மொத்தம் 160, மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அவருடைய அந்த இவால்வ்மெண்ட் இன் T20 கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்குது. ஸோ அட்டாக்கிங் ஹிட்டர் ஓப்பனராக அவர் மாறாயிருந்துருக்காரு, உண்மையான நம்முடைய ஹிட்டுங்கிற பேரை காப்பாற்றிருக்காரு. இப்போ ஓடிஐ ஃபார்மெட்டை இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் தான் நம்ம உண்மையாக இவர் ஓடிஐயில் இன்னும் ஸ்ட்ராங்காக இதிலேயே இருக்கட்டும், டெஸ்ட்டை மட்டும் ரிட்டையர் பண்ணிக்கணும்னு சொல்லி காரணம் இதுதான். ஸோ ஓடிஐயில் பாருங்கள் 2007 விளையாடிட்டு இருக்கிறாரு, அவருடைய ரன்ஸ் 10,000 தாண்டி போயிருச்சு, அவருடைய ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் 50 கிட்ட இருக்குது, அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 92 இருக்குது, 31 செஞ்சுரி போட்டிருக்காரு. ஓடிஐ ஃபார்மட்ஸ் சும்மா கிடையாது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இந்தியன் ஓடிஐ பேட்ஸ்மேன் அப்படின்னா அது நம்மளுடைய ரோஹித் சர்மா தான். டாப் 5 அசால்ட்டாக இறங்கி வந்துருவார் உள்ளுக்குள்ளே. அப்படிப்பட்ட ஓவரால் டாப் இந்தியன் பேட்டர்ஸ்குள்ளே வந்த
இவர் ஒரு இந்த ஓடிஐ ஃபார்மேட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஏற்கனவே T20ல பார்த்த மாதிரி இங்கேயும் வருஷம் பை வருஷம் பார்த்துருவோம். 2007 அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் 82. அப்புறமா எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா 80, 70கள், 60கள் இப்படியே தான் இருந்திருக்குது. அது எங்கே ஃபஸ்ட் டைம் 90க்கு போகுதுன்னா திரும்ப 2014ல் போகுது 94 ஸ்ட்ரைக் ரேட். இதுதான் அவருடைய அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2013 டைமில் இவரும் ஷிகார் தவானும் சேர்ந்து ஓப்பனர்ஸாக அப்படியே மாறின வருஷம் இல்லையா. அங்கேருந்து பாருங்கள் 2014 இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 94, 95, 95, 99, 100 தொட்டுருது 2018ல். ஒரு கிராஃப் கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. திரும்ப கொஞ்சம் ட்ராப் ஆகுது அடுத்த ஒரு 2-3 வருஷம். திரும்ப 2021 இந்த கோவிட்லாம் முடிஞ்சு 2020, 2021 இந்த கேப்லாம் முடிஞ்சு 2022லேருந்து பார்த்தீங்கன்னா 114க்கு மேலே தான் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அந்த கேலண்டர் இயர் ஃபுல்லாக இருக்குது. 8 மேட்ச் ஆடிக்கார் 2022ல் 114 ஸ்ட்ரைக் ரேட். 2023ல் அதாவது T20 50 ஓவர் வேர்ல்டு கப் நடந்த அந்த வருஷம் 117 ஸ்ட்ரைக் ரேட். இந்த வருஷம் பாருங்கள் தி பெஸ்ட் கரியர் பெஸ்ட் இந்த வருஷம் தான் அவர் ஆடிக்கார். இது வரைக்கும் வெறும் 3 மேட்ச் தான் ஆடிக்கார். பட் ஸ்டில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 141 இருந்திருக்கு. ஸோ அந்த 2014ல் அவருடைய 90ஸ்க்கு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் எடுத்துகிட்டு போனவர், 2018ல் 100ஸ்க்கு போனவர், 2022லேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கேலண்டர் இயர் 2022லேருந்து வருஷம் 114, 17, 141 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த க்ரோத் இன் ஓடிஐ கிரிக்கெட் இவர் வந்து நான் வந்து லாங் இன்னிங்ஸ் ஆட போகிறேன், ஒரு செஞ்சுரிக்கு விளையாட போகிற ஆள் கிடையாது அப்படின்றது இங்கே தான் டிசைட் பண்ணுறாரு. நல்லா பாருங்கள் 2019 வரைக்கும் அவருடைய செஞ்சுரிஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 2015 ஆரம்பிச்சு 3, 2, 6, 5, 7ன்னு சொல்லி அவருடைய செஞ்சுரிகளுடைய எண்ணிக்கை அந்தந்த வருஷங்கள் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 2024 வரைக்கும் அவருடைய இந்த செஞ்சுரிஸோட நம்பர் குறைஞ்சிருக்கு. ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் ஏறி இருக்கு. ஸோ இந்த சின்ன சின்ன இன்னிங்ஸை நல்லா பில்டு பண்ணி ஆடுறது. ஒரு ஓப்பனராக விளாடுவேன், 15 பால் பிடிச்சாலும் அதில் ஒரு 30 ரன் 35 ரன் அடிச்சு நான் கிளம்பிடுவேன்ப்பா, மிச்சத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் மேலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். வரப்போகிற பேட்ஸ்மேன் அடிச்சுப்பாங்க அப்படின்னு. இதுதான் அவருடைய ஓடிஐயில் வந்திருக்கிற க்ரோ. இப்போ நம்ம டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் டெஸ்ட் இனிமேல் விளாடுறதுல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. 2013லேருந்து டெஸ்ட் விளையாடிட்டு இருக்காரு. 65 மேட்ச் விளையாட்டாரு, 4000 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிட்டாரு. அவருடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 41 தான் இருக்குது. ஸோ இந்த 41 ஆவரேஜ் வச்சிருக்கிற இவர் 12 செஞ்சுரியை போட்டிருக்காரு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம எந்த ஃபார்மெட்லையுமே ஹோம் அவேயோட ரெக்கார்டு பார்க்கல இல்லையா. இந்த டெஸ்ட்டில் ஒரு ஹோம் அவே ரெக்கார்டு பார்ப்போம். அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னங்கிறது அது கடைசியாக வருவோம். பட் அதுக்கு முன்னாடி இவருடைய இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மெட்டில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ்லாம் எப்படி இருந்துருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஸ்ட்டில் பெருசாக பார்க்கக்கூடாது. அதனால் ஆவரேஜை பார்க்க போகிறோம். ஆவரேஜில் அவருடைய 2013 ஓப்பனிங் வருஷம் ஒரு 66 ஆவரேஜ் இருந்திருக்குது. 6 இன்னிங்ஸுமே அற்புதமாக விளையாடிருக்காரு. அதில் 2 செஞ்சுரி 6 இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு வருஷமே சூப்பர். ஆனால் 2014ல் திரும்ப ஒரு டிப் இருக்குது. 2014, 2015 2 வருஷத்துலையும் 26, 25 தான் அவருடைய ஆவரேஜ் இருந்திருக்குது. செஞ்சுரிஸே கிடையாது அந்த வருஷம் ஃபுல்லாக. மொத்தமாக சேர்த்து அவர் 23 இன்னிங்ஸ் ஆடிக்கார் அந்த 2 வருஷத்தில். ஆனால் செஞ்சுரிஸே கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2015ல் திரும்ப வந்து இந்த பிரச்சனையாக தாண்டி முடிச்சதுக்கப்புறமா 2016ல் ஒரு கம்பேக் வருஷம் இருக்குது. 57 அவருடைய ஆவரேஜ். அதுக்கப்புறம் 2017ல் பார்த்தீங்க அப்படின்னா 217 3 இன்னிங்ஸில் அவருடைய ஆவரேஜ். ஸோ 3 இன்னிங்ஸில் ஒரு செஞ்சுரி 2 ஆஃப் செஞ்சுரி. அந்த வருஷம் வந்து சூப்பரான ஒரு வருஷமாக இருந்துச்சு 2017. இங்கே தான் வந்து அவருடைய ஏற்கனவே வந்து அவருடைய T20 ஃபார்மெட் பிளேயிங் ஸ்டைலையும் மாற்றினார். நம்ம பார்த்தோம் 2017ல். இங்கே தான் அவருடைய டெஸ்ட் இதுவும் மாறுது. அவருடைய ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு இங்கே தான் வருது. ஸ்ட்ரைக் ரேட் அதிகப்படுத்துறாரு, கொஞ்சம் அட்டாக்கிங்காக டெஸ்ட்டை விளாட ஆரம்பிக்கிறாரு. புல் ஷாட்ஸ் இன்னும் நிறைய ஃபோக்கஸ்டாக போகுது. இதெல்லாம் வந்து மாறுது 2017ல். அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018ல் ஒரு ட்ராப் இருக்குது. 26 தான் அவருடைய ஆவரேஜ். 8 இன்னிங்ஸ் சேர்த்து செஞ்சுரியே கிடையாது, ஒரே ஒரு ஆஃப் செஞ்சுரி தான். ஏன்னா அந்த அவே சீரிஸ் ஜாஸ்தியாக போகும்போது அந்த கேலண்டர் இயரில் இவரோட ரன்ஸ் நல்லா பாதிக்கப்படும். அப்போ 2019 திரும்ப இம்ப்ரூவ் பண்ணுறாரு. திரும்ப 2021, 2022, 2023 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து 47, 30, 40 அப்புறம் திரும்ப 27க்கு வந்துருச்சு இந்த வருஷம். ஸோ இந்த வருஷம் வந்து அவருடைய ஒன் ஆஃப் த லீஸ்ட்னு சொல்லலாம். 20ஸில் திரும்பவும் வந்திருக்காரு பழைய மாதிரி இவர். இந்த 20ஸில் அவர் இருந்தது கடைசியாக 2018ல் அவருடைய ஆவரேஜ். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டெப்த்தில் போயிட்டு 30ல் நின்னார் 2022ல். அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ இந்த வருஷம் 27 இவருடைய ஆவரேஜ். 23 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. 2 செஞ்சுரி, 2 ஆஃப் செஞ்சுரி. இந்த 4 தாண்டி 19 இன்னிங்ஸ் வந்து ரொம்ப மோசமாக விளையாடிருக்காரு அப்படின்றது வந்துட்டு இவருடைய இந்த ஆவரேஜில் நமக்கு நல்லாவே காட்டிக்கிது. பட் ஆனால் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 60களுக்கு மேலே மெயின்டைன் பண்ணுறாரு. நல்லாவே கொஞ்சம் அட்டாக்கிங் டெஸ்ட் பேட்டிங்கை மறுபடியும் ஆடிட்டே தான் தொடர்ந்து. ஆனால் ஆவரேஜாக ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கான்ட்ரிபியூஷன் டீமுக்கு அவரால் கொடுக்க முடியல. இதுதான் இவருடைய பிரச்சனை. ஸோ இப்போ இந்த ஹோம் அவே ரெக்கார்டு நம்ம இன்னும் பார்க்காம இருந்தோம் இல்லையா, இப்போ பார்த்துருவோம். அது ஹோம் அவே ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். T20, ODI, டெஸ்ட் எல்லாத்துலேயுமே அவருடைய ஹோம் அண்ட் அவே ரெக்கார்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் இருக்கும். T20யை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 145 ஹோமில் அப்படின்னா அவேல 135. அவருடைய ஆவரேஜ் இங்கே 29னா அங்கே 28. அதுக்கப்புறமா இந்த ODI எடுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ODIயில் இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு. ஹோம் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 103 இருக்குது ஓவராலாக இத்தனை வருஷங்களில். அவே பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷத்தில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 84 தான் இருந்திருக்குது. அவருடைய ஆவரேஜ் ஹோமில் 57, ஆனால் அவருடைய ஆவரேஜ் அவேல 39 தான்.
ஸோ இந்த பிரச்சனை ஓடிஐலையும் பார்த்துருக்காரு. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹோம் அவே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். ஸ்ட்ரைக் ரேட் 65 இருக்குது ஹோமில், ஆனால் அவேல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 48 தான் இருக்குது. ஆவரேஜ் அவருடைய ஹோமில் 51.73, ஆனால் அவேல 32.44 தான். ஸோ அவேல இவர் அடித்த மொத்த டெஸ்ட் செஞ்சுரியை 2 தான். அதை தவிர்த்து இவர் அடித்த 10 டெஸ்ட் இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸுமே இவருடைய ஹோம் மேட்சஸில் வந்தது. மற்ற 2 டெஸ்ட் செஞ்சுரி மட்டும் அவேல போட்டுக்காப்பில் இவர். இதுதான் இவருடைய இந்த அவே கேம்ஸ்க்கான ஒரு பிரச்சனை. ஸோ ஏற்கனவே வருஷம் ஆக ஓடிஐ அண்ட் T20 எப்படி அவருடைய கிராஃப் ஏறிட்டே போகுதுன்னு பார்த்தோம். பட் ஆனால் டெஸ்ட்டில் மட்டும் அவருடைய கிராஃப் கொஞ்சம் டல்லு வாங்குது, அடி வாங்குது. அதுக்கான காரணம் என்ன? மென்டலி அவர் இதுக்கப்புறம் போகுதுங்க, எதுக்குங்க அதெல்லாம் ஆடிக்கிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு கடுப்பாக வருதுங்க அப்படின்னு ஆகிட்டாரா, என்ன நடக்குதுங்கிறது தெரியல. பட் ஆனால் இவரை பொறுத்தவரையில் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஒரு நல்ல டேலண்ட், அதெல்லாம் ரைட்டு. பட் ஆனால் டெஸ்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்பர்ஸ் ட்ராப் ஆகிட்டே போகுது. 2024 பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆவரேஜ் வெறும் 27 தான். மீண்டும் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து 2018 அப்புறமா அவருடைய இந்த தோல்விகள் பட்டியலில் இந்த வருஷமும் சேர்ந்துருக்குது. ஒரு 3-4 வருஷம் நல்லா விளாடுறாரு. இவருடைய கரியர் பார்த்தீங்கன்னா 2020 இது கிடையாது, டெஸ்ட் மேட்சஸ் விளாடலை. அதனால் 2013 இப்போ வரைக்கும் 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 11வது வருஷத்தில் நல்லா போயிட்டுருக்குற இவர் மெயின் பிரச்சனை என்ன வச்சுருக்காரு அப்படின்னா, போது என்ன பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அலட்சியம், அதுதான் இவர் ஏதோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது, எப்படி இது அமைய போகுது, எந்த பக்கம் மேட்ச் எப்படி மாறும் என்ன ஏதுங்கிற மாதிரி, எப்படி நிலைமை மாறும் என்ன ஏதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா இவருடைய இந்த டிக்ளைன் இன் டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுது, நமக்கு என்ன இம்ப்ளிகேட் பண்ணுது? பேசாமல் ஒரு டெஸ்ட் அவுட் கிளப்பிடலாம் தோணுதா, இல்லை இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்னொரு மேட்ச் வச்சு பார்க்கணும்னு தோணுதா, என்ன ஏது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு போல பாய்.